ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வோல்டாஸ் இன்வெர்டர்ஸ் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வாலில் பிளேட் அடிச்சாச்சு, ஹோல்ஸும் போட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ இன்டோர் தொங்க விட்டுறலாம். இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இந்த ஏசி இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கோம். கஸ்டமரு இது வந்து வேறு எங்கேயோ கழட்டிட்டு வந்தேன்னாங்க. சுத்தமாக காப்பர் பைப் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் ஒரு 10 ஃபீட் காப்பர் பைப் வாங்குறதுனால தான் ஒர்க்கு பெண்டிங் ஆகி நேற்று பார்க்க வேண்டிய வேலை இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டெபிலைசர் மாட்டியாச்சு. இப்போ காப்பர் பைப் எல்லாத்தையும் ஃப்ளாரிங் பண்ணி விட்ருவோம். ஃபோம் ஏற்றிடுவோம். முக்கியமாக நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன ஹெல்ப்பர் இல்லாமல் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. வேறு என்ன பண்ணுறது, அப்படியே பண்ணி பழகியாச்சு. ஸோ நம்ம எப்பவுமே ஒன் மேன் ஆர்மி தான். கஸ்டமர் வந்து அவுடோர் யூனிட்டை மொட்டை மாடிலே வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து காப்பர் பைப் எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு இன்டோர் பைப் கனெக்ஷனை கொடுத்துடலாம். ஆக்சுவலாக இந்த பெண்டு இருக்கிறது நல்லது. அப்போ தான் மழை தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும், இல்லைனா சம்பவம் ஆகிடும். இப்போ அவுடோருக்கான பைப் கனெக்ஷனை கொடுத்துருவோம். இப்போ அவுடோர் ஒயர் கனெக்ஷனை கொடுத்துட்டு கேஸ் ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஸோ லீக் செக் பண்ணிடுவோம். இப்போது இங்கே எந்த லீக்கும் இல்லை, அப்படியே கீழேயும் செக் பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் எந்த லீக் இல்லை. இப்போ ஒயிட் ரோலில் சுற்றிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் ரோல் கம்ப்ளீட்டாக போட்டாச்சு. ஒயிட் சிமெண்ட் மட்டும் போடணும், அதை ஃபைனலாக போட்டுக்கலாம். இப்போது ஏசி ஆன் பண்ணி கேஸ் கண்டிஷனை செக் பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆன் பண்ணி பார்த்தல 90 PSI இருந்துச்சு. 130 இருந்தால் நல்லாயிருக்கும் 410னால. ஸோ கஸ்டமர்கிட்ட சொன்னேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ கேஸை ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டு இப்போ கூலிங் பார்க்க போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கூலிங் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. கஸ்டமர் ஓவர் ஹாப்பி, நாமளும் ஹாப்பி.